வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஸோ ப்ரீவியஸாக மானிட்டரி பாலிசி ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு தனி வீடியோ போடுறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தான் இந்த வீடியோவில் ஒரு கிளியர் கட்டாக ஷார்ட்ஸில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா 789 ரூபீஸ்க்கு ஆஃபர் போட்டுருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேரெக்டாக வெப்சைட்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான A to Z மெட்டீரியல் உள்ளே இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு கான்செப்ட் சிம்பிளாக சொல்லணும்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கெல்லாம் முன்னாடி வெங்காயத்தோட விலை ஏறிடுச்சு பார்த்தீங்களா? சரிங்களா? ஸோ திடீர்னு ஏன் ஏறிச்சு அந்த வெங்காயத்தோட விலை? எதுக்கு ஏன் டிமாண்ட் கூடிச்சதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பணப்புழக்கம் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கும் பொழுது, சரிங்களா, அந்த வெங்காயம் விற்கிறவன் என்ன செய்யறான்? எல்லாத்தையுமே நிறையா பணம் இருக்குது அப்படின்னு பார்க்குறான். சரிங்களா? அந்த வெங்காயத்தோட டிமாண்ட் அதிகமாகுது அந்த இடத்துல. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் நடக்குது, இன்ஃப்ளேஷன் ஹை ஆகுது. புரியுதா? இன்ஃப்ளேஷன்றது ஒரு பொருளோட டிமாண்ட் கூடுறதும் பணப்புழக்கம் அதிகமாக நம்ம நாட்டில் ஆகுறதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் HCLன்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. எல்லாத்துக்குமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்றாங்க. ஒரு 2 லட்ச ரூபா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 2 லட்ச ரூபா இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்றாங்க. அப்படின்றப்ப நீங்கள் என்ன செய்வீங்க? இன்க்ரிமெண்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு தோணும், நமக்கு சரி ஃபோன் வாங்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம் அப்படின்னு தான் ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கு தோணும். அப்படின்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபோன் கடைக்கு போகிறீங்க. சரிங்களா? நார்மலாக ஐஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோன், ஐஃபோனுன்னு வேணாம், நார்மலாக ஒரு ஃபோனோட விலை, சரிங்களா, ஏதோ ஒரு ஃபோன் பிராண்டு ஒரு 20,000 ரூபான்னு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்த உடனே எல்லாருமே முதன்னு போய் கடையை முக்கிறீங்க. சரிங்களா? ஒரு 100 பேர் கடையில் போய் நிற்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட விலை 20,000 இருக்கத, அப்போ இவ்வளோ பேர் இருக்காங்களா, இவ்வளோ பேர்கிட்ட நிறைய பணங்கள் புழங்குது போலையே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? அந்த 20,000ன்றத ஒரு 2 லட்ச ரூபான்னு அந்த ஃபோனோட ப்ரைஸை கூட்டி வச்சிடுறான். ஸோ அப்பயும் நீங்கள் என்ன செய்வீங்க? வாங்கலான்னு தான் உங்களுக்கு தோணும். ஸோ அப்பயும் உங்கள் கையில் இருக்க பணத்தை போட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்குவீங்க. ஸோ இதற்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். சரிங்களா? ஒரு பொருளோட விலை நார்மலாக ஸ்டேபிளாக இல்லாமல் அந்த பொருளோட விலைக்கான டிமாண்டை கூட்டுறது, பணப்புழக்கம் அதிகமாகிறது. இதற்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். ஸோ இப்படி நடந்துடக்கூடாது, இன்ஃப்ளேஷன் வந்துடக்கூடாது. ஸோ இதை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட டூலு தான் இந்த மானிட்டரி பாலிசி. இன்ஃப்ளேஷன்றது இதான் சிம்பிள். பணவீக்கம், ஒரு டிமாண்டோட, ஒரு பொருளோட டிமாண்ட்